விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள். வெளியில இருந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து 2 பேர் குதித்து கேஸ் கேனிஸ்டரை திறந்து விட்டு கலர் புகையெல்லாம் பாராளுமன்றத்தினுடைய அவை உள்ள பரப்பி ஒரு பெரிய பயமுறுத்தல் நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது மாதிரி நிகழ்ச்சி நடப்பதற்கு ஆஹ், என்ன காரணம், ஏன் அது மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறது விளக்கணும். அரசாங்கம் விளக்கணும். என்ன எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அதை அத்துமீறி வந்திருக்காங்க. பார்வையாளர் மாடத்திலேருந்து குதிச்சு வராங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம், எதுக்காக அது மாதிரி குதிக்கிறாங்க, அவங்களுடைய என்ன எந்த காரணத்திற்காக அவங்க உள்ளே நுழைஞ்சாங்க, எப்படி உள்ள வந்தாங்க, யார் அதுங்களை அலோவ் பண்ணாங்க, இப்படிங்கிறத முதல் நாளே நான் கேட்டேன், ஆதித் சௌத்ரி கேட்டாரு, எல்லாரும் கேட்டாங்க. அன்னைக்கு மழுப்பலான ஒரு பதிலை சொல்லிட்டு ஸ்பீக்கர் உள்ள போயிட்டாரு. அப்புறம் எங்களை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன், யார் அதுக்கு காரணமா இருந்தது, யார் பர்மிட் கொடுத்தது, உள்ள பார்வையாளர் மாடத்துக்கு அனுமதி சீட்டை யார் வழங்கினது, எந்த உறுப்பினர் வழங்கினாங்கன்னு கேட்டோம்னா அவர் பேரை சொன்னாரு. அப்புறம் அதுல ஈடுபட்டிருந்த 2 குற்றவாளிகள் பேரடியும் சொன்னாரு. அது முடிஞ்சிச்சு. தொடர்ந்து என்னாச்சு, மறுநாள் இதுல ஹோம் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஸ்டேட்மெண்ட் வைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி நம்முடைய உறுப்பினர்கள், எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்டாங்க. அது கேட்டதுக்கு எந்த பதிலும் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வெளியில போய் சொல்றாங்க. பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கும் போது எதையுமே அவைக்கு தெரிவிக்கணும். முதல்ல அவைக்கு கூட தெரிவிக்காம வெளியில போய் 2 பேரும் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகள்ல சொல்றாங்க, இது மாதிரி அப்படி இது நடந்தது, இப்படி நாங்க அப்ரோச் பண்ணோம், எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பேசணும் போனோம், ஏதோ சொல்றாங்க. ஆனா இது பாராளுமன்றத்துல ஒரு ஸ்டேட்மெண்டா வச்சிருக்கணும். ஹோம் மினிஸ்டர் வச்சிருக்கணும், இல்ல பிரதமர் வச்சிருக்கணும். நாங்க கேட்கறது கேள்வியாதான், பிரதமர் உள்ளே வரணும், பேசணும், இதை பத்தி விளக்கம் கோரணும், ஹோம் மினிஸ்டர் சொல்லணும்னு சொல்றோம். அதை பத்திலாம் கேட்கல அவங்க. அது தொடர்ந்து இப்ப 3 மணி வரைக்கும் நடந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா 33 பேர். நேத்து அப்போ 14 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ 33 பேர், மொத்தம் 47 பேர். லோக்சபால மட்டும், ராஜ்யசபால ஒருத்தர், மொத்தம் 48 பேர் ஆச்சு. கணக்கு பார்த்தா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தா இப்ப 48 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே ஒட்டுமொத்தமா சஸ்பென்ஷன் ஃபேஸ் பண்ணது இதான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. அரசாங்கம் இப்போ இன்னைக்கு ஏன் அது மாதிரி பண்ணாங்கன்னா, நாளைக்கு இந்த 3 பில்லு வருது. கிரிமினல் லா பில்லு, சட்ட திருத்தங்கள்லாம் நிறைய வருது. 3 பில்லு வருது. அதை அமித்ஷா முன்னெடுத்து சொல்லி அவர் பேசுவார். அவர் பேசும்போது நாங்கள் இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பில்லை பாஸ் பண்ணோம், அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ 33 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதான் இன்னைக்கு நடந்தது. காரணம் என்ன, செஞ்சது அந்த அனுமதி சீட்டு கொடுத்தது அவங்க உறுப்பினர். இதே காங்கிரஸ் உறுப்பினரோ வேற எந்த உறுப்பினரோ வேற மாற்றுக் கட்சி உறுப்பினர் இருந்தா அதை பெரிய பூஸ்ட் பண்ணி ரொம்ப வேகமா நடவடிக்கைகள் இருந்திருக்கும். ஆனா அந்த உறுப்பினர் மேல கையே கிடையாது. அந்த உறுப்பினருக்கு கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கூட அது விளக்கம் சொல்லல. இல்ல அந்த உறுப்பினர் அவையில மன்னிப்பு கேட்கறதோ எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க உறுப்பினரை காப்பாற்றுறத முன்னெடுத்து சொல்றாங்க. அதே நேரத்தில் அது என்ன விளக்கம் சொல்றதுக்கும் அவங்க தயாரா இல்லை. ஸோ பாராளுமன்றத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கல. இதான் உண்மை. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பீக்கர் கூட எல்லா எம்பிஸ்க்கும் ஒரு லெட்டர் எழுதினாரு. அதுல அந்த 13ஆம் தேதி சம்பவத்துக்கு சஸ்பெண்ட் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. அது மாதிரி சம்பந்தமே இல்லை, நாங்க முறையை நடந்துக்கணும்னு சொல்றாரு ஒழிய அது நடந்ததுக்கு காரணம் என்ன, ஏன் அப்படி நடந்தது, அது நடைபெறாம இனிமே அது மாதிரிலாம் இருக்காது எங்களை சமாதானப்படுத்துற மாதிரி அவர் கடிதம் எழுதல. என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் எல்லா எம்பிஸ்? நாங்க திருப்பி இருக்கிற 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எங்களை இன்னைக்கு 9 பேர், அன்னைக்கு கனிமொழி உட்பட மொத்தம் 10 பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்கும். 20 பேர் லோக்சபால, மீதி 10 பேர் இருக்காங்க, வெளியில இருக்காங்க. அவங்க 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 இன்னைக்கு நாங்க என்ன கேட்டோமோ அதே மாதிரி அவங்க ஆக்சுவலி இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. சஸ்பென்ஷன் எல்லாம் ரிவோக் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறை தானே. இது பப்ளிக்கு நல்லா தெரியுது. இப்போ அவங்க ரிசீவ்மெண்ட்ல இருக்காங்க. 3 ஸ்டேட் ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ரொம்ப அக்ரெசிவானா, ரொம்ப அக்கிரமமாக நடந்துட்டு இருக்கு. அவங்க தாங்கள் ஒரு அரசாங்கத்தை முறைப்படி பொறுப்போடு நடத்தணுங்கிற எண்ணமே கிடையாது.
தாங்கிற இதுக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், நினைச்சதே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. தாண்டோண்டித்தனமான செயல்தான். தான் தோண்டித்தனம்னு சொல்லுங்களா, அதான் கரெக்ட் வேர்டு. இந்த செஷன் தான் கடைசி செஷன் மாதிரி. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் வெளியேற்றிட்டு மிச்சமுள்ள மசோதாக்கள்லாம் நிறைவேற்றுறது தான் நோக்கமா? இப்ப இருக்கிற மசோதா, இப்ப முக்கியமான மசோதா அந்த நாளைக்கு 3 வருது இல்ல, அது 3 நாளைக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 4 நாள் தான் ஒர்க்கிங் டே, 3 நாள் தான் ரியல் ஒர்க்கிங் டே. ஸோ அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ்க்காக ஒரு வாரம் கூட்டினா பெரிய விஷயம். ஏன்னா ஜனவரியில் கூட்டி ஆகணும் பிரசிடென்ட் அட்ரஸுக்காக வேண்டி. பிரசிடென்ட் அட்ரஸ் கூட்டி ஒரு 4 நாள் டிஸ்கஸ் முடிஞ்ச உடனே ஓட் ஆன் அக்கௌண்ட் சரி முடிஞ்சு போச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.